எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை தரம் 3 மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான வழிகாட்டல் செயலமைவில் இன்றைக்கு அரசாங்க நிர்வாகத்தோடு தொடர்புபட்ட விடை ஆய்வு 2 என அழைக்கப்படுகின்ற சாதாரண வழக்கில் கிரகித்தல் என்று அறியப்பட்ட வினாத்தாள் தொடர்பான செயலமர்வு ஒன்றில் சந்திச்சிருக்கிறோம். 1.5 மணி நேரங்கள் கொண்டது என்று சொல்லி போடப்பட்டிருந்தாலும் உண்மையில் இந்த வினாத்தாளை 1.5 மணி நேரத்துக்குள்ளே செய்ய முடியுமா என்று பார்க்கறது ஒரு பரிசோதனை முயற்சியாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுகிறது, தரப்பட்ட வினாத்தாளை தயவு செய்து கொண்டு வாங்க. நான் உச்ச பயன்பாடு உங்களுக்கு கிடைக்க வேணும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஏனோ தானோ உண்டு முயற்சி செய்கிறவர்கள் உயர்ந்தபட்ச அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு குறைவு, கிட்டத்தட்ட இல்லை. அப்போது உச்ச அளவில் முயற்சி செய்ய வேணும். நாங்கள் எக்ஸாம் கோல் பண்ண அப்புறம் தான் படிப்போம், அப்போ தான் எங்களுக்கு அந்த படிக்கிற வேகம் வரும் அப்படின்னு சொல்லி இல்லை. நாங்கள் ஆர்வமாக படிக்கிறதுக்காக வழிக்கிட்டாங்க. நேரத்தை செட் பண்ணி ஒரு பொருத்தமான நேரம் எடுத்து எல்லா வேலைகளையும் ஒதுக்கிட்டு நீங்கள் இதை 1.5 மணி நேரம் இந்த பேப்பரை போட்டிருக்காங்க. ஓகே, நாம் ஒரு நேரம் ஒதுக்கி வச்சுக்கொண்டு 1.5 மணி நேரத்தில் செய்து பார்த்துட்டு என்னால் எத்தனை புள்ளிகளை பெற முடிஞ்சது என்று பரிசோதித்து பார்க்கறது தான் உங்களை நீங்கள் அளவிடுறதுக்குரியது. எந்த அளவீடும் இல்லாமல், உங்களை பற்றி எந்த மதிப்பீடும் உங்களுக்கு இல்லாமல் இந்த பேப்பரை எடுத்து வச்சு நான் அப்படியோ 2 அல்லது 3 வகுப்பில் தான் இந்த பேப்பரை செய்து முடிப்பேன். இப்போ 4.5 மணி நேரத்தில் படிப்பிக்க போகும். உங்களுக்கும் அது விளங்கின மாதிரி தான் இருக்குது. ஆனால் 1.5 மணி நேரத்தில் அந்த பேப்பரை உங்களால் செய்ய முடியுதா? சரி, இப்படி வருகிற இந்த பேப்பரில் 1.5 மணி நேரத்தில் நான் செய்ய முடிய இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த உங்களை நீங்கள் அளவீடு செய்கிறதுக்கும் சரிப்படுத்தி கொள்வதற்குமான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பேப்பர். அதை தவற விட்டீங்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான வாய்ப்பை தவற விட ஆசைப்படுறீங்க என்பதுதான் அதிൻ്റെ கருத்து. ரெக்கார்டிங்கில் சொல்கிறது காரணம், அதை கேட்குறவர்களுக்கும் அது போய் சேர வேணும் என்கிறது. வெறுமனே இதில் எனக்கு ஏதாவது நட்டம் இருக்குதா? நீங்கள் பேப்பர் செய்ய வந்தா எனக்கு மன ரீதியாக கஷ்டம் இருக்குமே தவிர நான் நட்டப்படுகிறது இல்லை. என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் படிப்பிச்சு விடுவேன். உங்களுக்கு தான் அதனுடைய அறுவடை குறையும். கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம். நீங்கள் மற்றவர்களை கண்டிக்கிறதுக்கான தகமையை இழந்து போவீங்க. உங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ பிள்ளைகளோ உரிய நேரத்தில் அவர்கள் பாடசாலைக்குரிய அல்லது வேறு கல்வி நடவடிக்கைக்குரிய வேலைகளை செய்ய இல்லை, புத்தகம் அடக்கி வைக்க இல்லை, பேக் ரெடி பண்ண இல்லை, சப்பாத்தி சரிப்படுத்தி வைக்க இல்லை என்று சொல்லி அவர்களை குற்றஞ்சாட்டுறதுக்கு, அவர்களை கண்டிக்கிறதுக்குரிய அருகதையை நீங்கள் இழந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு தெரிகிற கோம்புக்கே நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் ஆர்வப்பட்டு செய்ய வேண்டிய விடயத்தையே தட்டி கழிச்சு போட்டு வந்து செஷனில் இருந்து கொண்டு உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்களை கண்டிக்கிறதுக்கான அருகதை உங்களுக்கு அப்படி இருக்கும். சரி, நாங்கள் செயலமர்வுக்குள்ளே போவோம். செயலமர்வில் என்ன தவிர 48 பேர் இருக்கிறாங்க. அதில் 9 பேர் தான் இந்த வினாத்தாளை செய்திருக்கிறோம் என்று சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் மிகுதி 40 பேர் இந்த வினாத்தாளை செய்யவில்லை. இந்த அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், அதனுடைய பிரயோசனம் குறைவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறதுக்காக இந்த வினாத்தாளினுடைய இறுதி பகுதியில் இருக்கிற வினாக்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வினாக்களை பார்ப்பதன் மூலமாக இன்றைய செயலமர்வை நாங்கள் முன்கொண்டு செல்லலாம். செயலமர்வுக்கு தடை இருக்காது. அடுத்த செயலமர்வுக்கு வருகிற போது தயவு செய்து முன்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களை எல்லாருமே செய்து கொண்டு வந்தால் அது பயனுள்ளதாக, மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். சரி, இதனுடைய வினாத்தாளினுடைய இறுதி பகுதிக்கு நான் போகிறேன். ஏன் இறுதி பகுதியில் இருக்கிற வினாக்களை நாங்கள் பார்க்குறோம் என்று கேட்டால், அது கொஞ்சம் எங்களால் ஏற்கனவே பார்க்கப்பட்ட வினா வடிவம் என்பதனால ஓரளவுக்கு நெருக்கடி இல்லாமல் நாங்கள் இதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ நான் செயலமர்வுக்குள்ளே போகிறேன். சரி, அப்போ நாங்கள் பார்க்குறோம் 26 தொடக்கம் 30 வரையான வினாக்களுக்கு இல்லை 5 வினாக்கள் தரப்பட்டிருக்குது.
தரப்பட்ட ஒவ்வொரு உரைப்பகுதியினதும் பிரதான கருத்தினை ஒரு சிறு வாக்கியத்தில் எழுதவும் என்று சொல்லி இருக்கு. நாங்கள் ஏற்கனவே பார்த்த வடிவம்தான். இதில் மீள ஒரு தடவை எங்களை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மீள வலியுறுத்துதல் என்கிற அடிப்படையில் ஒரு 5 கேள்வியை இந்த வினாத்தாளில் சேர்த்துருந்தாங்க. புதுசாக இணைந்திருக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன். ஒரு உரைப்பகுதியை ஒரு வாக்கியத்தில் எழுதுக என்று கேட்டால், சிறு வாக்கியத்தில் எழுதுக என்று கேட்டால், தனி ஒரு வாக்கியத்தில் எழுதுக என்று கேட்டால் அந்த கேள்விகளுக்கு இடையில் வேறுபாடு இல்லை, ஒரே வகையான கேள்வி. சரிதானே? தரப்பட்ட உரைப்பகுதியின் சாராம்சத்தினை இயன்றவரை சுருக்கி ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுக, அல்லது உரைப்பகுதியின் பிரதான கருத்தை ஒரு சிறு வாக்கியத்தில் எழுதுக. இப்படி என்று கேட்டால் நீங்கள் ஆக குறைஞ்சது 9 சொற்கள், ஆக கூடியது 13 சொற்கள். இந்த வீச்சுக்குள்ள, இந்த எல்லைக்குள்ள உங்களுடைய வசனத்தை அமைத்துக் கொள்வது நல்லது. இயல்பான வரைக்கும் 12-13 சொற்கள் வரைக்கும் போகலாம். போனால் அந்த வாக்கியத்தினுடைய பிரதான கருத்து அல்லது அதனுடைய சாராம்சத்தை உங்களால் தவற விடாமல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட கூட எழுதினீங்கள் என்றால் பிரதான கருத்து அல்லாத துணை கருத்துக்களையும் சேர்த்துட்டீங்க என்றது தான் அதனுடைய கருத்தாக இருக்கும். நீங்கள் அப்படி கூட 15-20 சொற்களுக்கு போகுது என்று சொன்னால் ஏதோ தவிர்க்க வேண்டியதை நீங்கள் தவிர்க்க முடியாமல் இடர்படுகிறீர்கள். சில பேருக்கு என்னென்னா எல்லாத்தையும் கொண்டு போகணுமென்று ஆசை, அதில் இருக்கிற எல்லா கருத்துக்களையுமே சேர்த்துட வேணும் என்று ஆசை. அப்போ அப்படி சேர்க்கிற போது சில வேளைகளில் ஒரு பிரதானமான கருத்து அடைமொழி வடிவத்துக்கு மாறிடும். அப்படி நாங்கள் வேறு பயிற்சி செய்யக்குள்ளே நீங்கள் இதை உணர்ந்து கொள்வீங்க. இதிலையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை நாங்கள் இதையும் சேர்ப்போம் என்று சொல்லி சேர்க்கிற நேரங்களில் 2-3 கருத்துக்களை சேர்க்கிற போது ஒரு கருத்து அடைமொழி வடிவத்தை பெற்றுவிடும். அப்போ ஒட்டுமொத்த சுருக்கத்துக்கான புள்ளியை நாங்கள் இழக்க வேண்டி வரும். அப்போ இப்படியான தவறுகள் எங்கே தவறு வருகுதுங்கிறத நாங்கள் படிக்கிற நேரங்களில் பார்த்து வச்சுக்கொள்ள வேணும். அப்போ நீங்கள் இது எழுதி கொண்டு வந்தால்தான் அந்த தவறை நீங்கள் செய்திருக்கிறீங்களா இல்லையாங்கிற சுய மதிப்பீடு உங்களுக்கு வரும். சரி, இப்போ நாங்கள் முதலாவது உரைப்பகுதியை வாசிப்போம். தமிழ் மொழியில் சகல பெயர் சொற்களும் உயர்திணை அகிரிணை என 2ஆக பிரிந்துள்ளன. கடவுள், மனிதன் போன்ற பெயர்கள் உயர்திணை என்றும், விலங்குகள், மரங்கள் என்பன அகிரிணை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஆண்பால், பெண்பால் என்றும் பின்னர் ஒருமை பன்மையினவும் பிரிவுகள் உள்ளன. புராதன மற்றும் தற்கால சிங்கள மொழிகளில் பால் சம்பந்தமான சொற்களை ஆராயும் போது அவை தமிழிலிருந்து சமஸ்கிருதம், பாலி மற்றும் இந்தியாவின் இந்தோ ஆரிய மொழிகளிலிருந்தும் வேறுபடுவதை காண்கின்றோம். உச்சரிப்பு முறையை ஆராயும் போதும் 2 மொழிகளும் வெவ்வேறு வகையானவை என்பது தெளிவாகும். திருப்பி ஒருக்கா வாசிப்போம். தமிழ் மொழியில் சகல பெயர் சொற்களும் உயர்திணை அகிரிணை என 2ஆக பிரிந்துள்ளன. கடவுள், மனிதன் போன்ற பெயர்கள் உயர்திணை என்றும், விலங்குகள், மரங்கள் என்பன அகிரிணை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஆண்பால், பெண்பால் என்றும் பின்னர் ஒருமை பன்மை எனவும் பிரிவுகள் உள்ளன. புராதன மற்றும் தற்கால சிங்கள மொழிகளில் பால் சம்பந்தமான சொற்களை ஆராயும் போது அவை தமிழிலிருந்து சமஸ்கிருதம், பாலி மற்றும் இந்தியாவின் இந்தோ ஆரிய மொழிகளிலிருந்தும் வேறுபடுவதை காண்கிறோம். உச்சரிப்பு முறையை ஆராயும் போதும் 2 மொழிகளும் வெவ்வேறு வகையானவை என்பது தெளிவாகும். இப்போ உரையாசிரியர் சொல்ல வருகின்ற பிரதானமான எண்ணக்கரு என்ன? இது எழுதின உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? யார் பதில் சொல்ல போறது? இது
ஆசிரியர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு எழுதுவார். ஓகே, ஞானேஷ்குமார் சொல்லுங்க. சார் தமிழ் மொழியை பால் எண் திணை என்று பிரிவுகள்ல இருக்குன்னு சொல்ல வார என்று சொல்ல வருகிறார். சரி, நாங்கள் இப்போதைக்கு அதை ஏற்றுக்கொள்வோம். வேற யாரும் நெல் யூசர் உங்களோட பேரை போடுங்களே. என்ன பேர் சொல்லுங்க? நவகுமாரன் சார், நான் போட்டுக்கொள்றேன். சரி, ஓகே சொல்லுங்க. சரி. தமிழ் மொழி உச்சரிப்பில் ஏனைய மொழிகளிலிருந்து வேறுபடுவதை தமிழ் மொழி உச்சரிப்பு ஏனைய மொழிகளில் இருந்து வேறுபடுகிறது என்று சொல்ல வார. ஓகே, யகநாதன் எதை சொல்ல வாரீங்க? சொல்லுங்க. பிரணவ் சொல்லுங்க. பிரணவ கேட்டுட்டு. என்னன்னா தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் ஒருமைப்பாடுகள் இருந்தாலும் ஆனா ரெண்டும் வேற வேற வகையானது என்று சொல்ல வராங்க. திரும்ப சொல்லுங்க. தமிழ் மொழியிலையும் சிங்கள மொழியிலும் சில ஒருமைப்பாடுகள் இருந்தாலும் அது ரெண்டும் வெவ்வேறு வகையான மொழிதான் என்று சொல்றாங்க. சில ஒருமைப்பாடுகள் இருந்தாலும் என்று எண்ணத்தை வச்சுக்கொண்டு சொல்றீங்க. அந்த அதுல இருக்கிற சில விஷயங்கள் அந்த சிங்கள மொழியிலையும் இருக்கு என்று சொல்றாங்க. அந்த ஆண்பால் பெண்பால் அந்த ஒருமைப்பாடு என்றதுல அதுல இருக்கிற விஷயங்கள் இதுலயும் இருக்கு, பால் சம்பந்தமானதுல என்று சொல்லிட்டு இருந்தாலும் இது வித்தியாசப்படுது. அதுல இருக்கிற பால் சம்பந்தமான விஷயம் இதுலயும் இருக்குது என்கிறது எங்க இருக்குது? அப்படி நான் உங்களை தொல்லப்படுத்துறேன்னு யோசிக்க கூடாது, தெளிவுக்காக தான் கேட்கிறேன். அந்த பால் சம்பந்தமான சொற்களை ஆராயும் போது அவை தமிழிலிருந்து சமஸ்கிருதம் அந்த வேர்டுல இருக்கு பார்த்துக்குள்ள எனக்கு அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன் சார். ஓகே ஓகே ஓகே. நான் நீங்கள் அவங்க சொன்னதை விட நீங்கள் கொஞ்சம் இன்னும் முன்னுக்கு வந்தபடியாக தான் கேட்டேன். இன்னும் கொஞ்சம் பொலிஸ் பண்ணலாம் போல இருந்த யகநாதன் சொல்லுங்க சார். இதுல சிங்கள மொழியானது புராதன மொழிகளிலிருந்து வேறுபட்டு ஒரு தனித்தன்மையா விளங்குகிற அதே வேளையில தமிழ் மொழியினுடைய பெயர் சொற்கள் திணை பால் என்ற பிரிவுகளுக்கு உட்பட்டு விளங்குகிறது என்று சொல்லலாம் சார். பிரதானமான கருத்து இதுல பிரதானமான கருத்துன்றது சிங்கள மொழி தமிழ் மொழியிலிருந்து முற்றுமுழுதாக வேறுபட்டு இருக்கிற அதே வேளையில புராதன மொழிகள்ல இருந்து வந்ததாக தோன்றவில்லை என்றதுதான் முற்றுமுழுதா தனித்தன்மையுடன் விளங்குறதுன்றதுதான் பிரதானமான கருத்தா தெரியுது சார். ஆசிரியருடைய நோக்கம் என்ன? இது எழுதின ஆசிரியருடைய நோக்கம் என்ன? ஆசிரியருடைய நோக்கமா சார் தெரிகிறது, சிங்கள மொழி ஏனைய மொழிகள்ல இருந்து வேறுபட்டு நிக்குதுன்ற மாதிரி தான் அதான் நோக்கமா தெரியுது. சிங்கள மொழியினுடைய தனித்தன்மை அல்லது சிங்கள மொழியினுடைய சிறப்பை சொல்றது தான் ஒரே ஆசிரியருடைய நோக்கம். தமிழ் இலக்கணத்தை விளங்கப்படுத்துறத நோக்கமோ தமிழ் இல்ல, அது நோக்கமா தெரிகிறது. அது நோக்கமா தெரியல சார். சுதர்சன் கதைக்க வேணாம். ஓகே சார். என்னன்னு சொன்னா உச்சரிப்பு தோற்றம் என்பதன் அடிப்படையில் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளிடையே வேறுபாடு உள்ளது என்பதுதான் பிரதான கருத்து. சிங்கள மொழிகளுக்கு இடையில வேறுபாடு இருக்குது என்கிறது பிரதான கருத்தா? உச்சரிப்பு தோற்றம் என்பதன் அடிப்படையில் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளிடையே வேறுபாடு உள்ளது. ஆனால் இப்படி சொல்லுகிறாரே, சமஸ்கிருதம் பாலி மற்றும் இந்தியாவின் இந்தோ ஆரிய மொழிகளில் இருந்தும் வேறுபடுகிறதை காணுகிறோம். அதை பற்றி சொன்னாலும் சார், இது மெயின் தமிழுக்கும் சிங்களத்துக்கும் இடையிலான ஒரு வேறுபாடு தான் இங்க குறிப்பிடப்படுது. சரி, எடுத்துக்கொள்ளலாம். எடுக்க வேண்டியிருக்கும் சார். யகஜிம்மன் சொல்ல வந்தீங்க, நான் அவரை கையை விட்டேன்னு சொல்லுங்க. தமிழ் மொழி இலக்கணங்களில் மற்ற மொழிகளில் இந்த உச்சரிப்பு தன்மைகளை ஆராயும் போது ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு வகையான தன்மையை கொண்டு இருக்குது என்று சொல்றாங்க. சரி, வேற யார் இப்ப சொல்ல போறீங்க? ஓகே, சுபாஜினி சொல்லுங்க. இதுல பிரதானமா சிங்கள மொழின்ற தனித்துவத்தை தான் சொல்ல போறேன். அதாவது மற்ற மொழிகளோட ஒப்பிட்டு பார்க்க சில விஷயங்கள் ஒத்து போனாலும், ஆனா சிங்கள மொழி ஒரு
அந்த தனித்தன்மை வாய்ந்தது வித்தியாசம் இருக்குன்றதான் சொல்ல வரேன். எங்கள் ஒத்து போகிறது என்று சொல்லி எங்க எடுக்கிறீங்க நீங்க அந்த கருத்தை? ஓகே, சுபாஜினி அவங்க போயிட்டாங்க. வேற யார் வந்த லைன்ல? பிரசாத் கரெக்ட். தமிழ் மொழி சிங்கள மொழிகளுக்கு வந்து அந்த இலக்கண ரீதியில பால் அடிப்படையில வந்து ஒரே மாதிரி வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த உச்சரிக்கிற வடிவங்கள்ல வந்து வித்தியாசம் இருக்குது என்றதை சொல்றதுதான் இந்த கருத்தை. இலக்கணத்துல ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா? அந்த பால் அடிப்படையில இப்ப தமிழ்லயும் ஆண்பால் இருக்கு, பெண்பால் இருக்கு, சிங்களத்திலயும் ஆண்பால் இருக்கு, பெண்பால் இருக்கு. ஆனா அதை நாங்கள் உச்சரிக்கும் போது தமிழ்ல ஒரு மாதிரி உச்சரிப்போம், சிங்களத்துல ஒரு மாதிரி உச்சரிப்போம். சரி, ஓகே, சரி. அப்ப நாங்கள் பார்ப்போம் இங்க உண்மையில் அவர் மேலே தமிழ் மொழியில் சகல பெயர் சொற்களும் உயர்திணை அகிருணேன ரெண்டாக பிரிந்துள்ளன என்று சொல்கிறார். திணை இருக்கு. அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். கடவுள், மனிதன் போன்ற பெயர்கள் உயர்திணை என்றும், விலங்குகள், மரங்கள் என்பன அகிருணை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்போ திணை தமிழ் மொழியில் ஒரு இலக்கணம், அந்த விளக்கத்தை சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து ஆண்பால், பெண்பால் என்றும் பின்னர் ஒருமை, பன்மை எனவும் பிரிவுகள் உள்ளன. இதெல்லாம் அங்கே இருக்குது. தமிழில் திணை, பால், எண் ஆகிய விடயங்கள் இருக்குது என்று சொல்லுகிறேன். திணை, அடுத்தது பால், எண் என்பது ஒருமையா பெண்மையா என்பது. திணை, பால், எண் போன்ற விடயங்கள் தமிழில் அவ்வாறான பிரிவுகள் உள்ளன. தமிழ் இலக்கணத்தில் அந்த பிரிவுகள் இருக்கு. புராதன மற்றும் தற்கால சிங்கள மொழிகளில், பழைய சிங்களத்திலையும் சரி இப்போதைய சிங்களத்திலையும் சரி, பால் சம்பந்தமான சொற்களை ஆராயும் போது அவை தமிழில் இருந்து, சமஸ்கிருதம், பாலி மற்றும் இந்தியாவின் இந்தோ ஆரிய மொழிகளில் இருந்தும் வேறுபடுவதை காண்கிறோம். இங்கே வேறுபடுவது சிங்கள மொழியின் பால் சம்பந்தமான, அதாவது சிங்கள மொழியின் பால் சார்ந்த இலக்கணத்தை அவர் தமிழில் இருந்தும் வேறுபடுதான், சமஸ்கிருதம், பாலி மற்றும் இந்தியாவின் இந்தோ ஆரிய மொழிகளில் இருந்தும் வேறுபடுவதை காண்கிறோம் என்று சொல்லுது. இந்தோ ஆரிய மொழிகளில் இருந்தும் வேறு மொழிகளில் இருந்தும் வேறுபடுவதை அவர் காணுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. அதுக்கு பிறகு அப்ப இதுவரைக்கும் இந்த வேறுபடுவது என்பது பால் சம்பந்தமான சொற்களை ஆராயும் போதுதான் அந்த வேறுபாடு இருக்குது. இங்க தமிழை பற்றியல தமிழை முன்னுரிமைப்படுத்துறது இந்த உரையாசிரியருடைய நோக்கம் அல்ல. அவர் தமிழோடுல இருந்தோ அல்லது தமிழை போலேயோ சிங்களம் இல்லை என்று சொல்றதுக்காக தமிழை விளங்கப்படுத்துகிறார். தமிழ்ல திணை இருக்குது, பிறகு பால் இருக்குது, எண் இருக்குது, ஒருமை பெண்மை இருக்குது. நாங்கள் சிங்கள மொழியில் இருக்கிற பால் சார்ந்த சொற்களை ஆராயும் போது அது தமிழ்லையோ அல்லது ஏனைய இந்தோ ஆரிய மொழிகளில் இருந்தோ அது வேறுபடுவதை காணக்கூடியதாக இருக்கு. உச்சரிப்பு முறையை ஆராயும் போதும் இரண்டு மொழிகளும் வெவ்வேறு வகையானவை என்பது தெளிவாகும். ரெண்டு மொழிகளும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறது. சிங்கள மொழியும் தமிழ், இந்தோ ஆரிய மொழிகள், தமிழ் மற்றும் இந்தோ ஆரிய மொழிகளில் இருந்து சிங்களம் வேறுபடுகிறது. அப்போ அவர் சிங்களத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது என்பதை சொல்றது தான் அவருடைய முயற்சியாக இருக்கு. இங்கே தமிழினுடைய சிறப்பை சொல்லுகிறதோ தமிழுக்கு இருக்கிற இலக்கணத்தை விளங்கப்படுத்துகிறதோ அவற்றை நோக்கம் இல்லை. சரிதானே? அப்போ இலக்கணத்திலும் உச்சரிப்பிலும் சிங்களம் தனித்துவமானது என்பதுதான் அவர் பேச வருகிற விடயம். இலக்கணத்திலும் உச்சரிப்பிலும் தனித்துவமானது. எவற்றோடு ஒப்பீடு செய்யும் போது தனித்துவமானது என்று சொல்லுகிறார்? தமிழ், இந்தோ ஆரிய மொழிகளிலிருந்து அது வேறுபடுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப நாங்கள் என்ன விடயங்களில் வேறுபடுகிறது? இலக்கணம், உச்சரிப்பு என்பவற்றில் வேறுபடுகிறது, அல்ல இலக்கணத்திலும் உச்சரிப்பிலும் வேறுபடுகிறது. இங்கே நாங்கள் பிரதானமாக இதனுடைய எழுவாயாக நாங்கள் எடுக்க வேண்டியது எது வேறுபடுகிறது? சிங்களம் வேறுபடுகிறது.
சிங்கள மொழி தான் வேறுபடுகிறது. அப்போ சிங்கள மொழி தமிழ் மற்றும் இந்தோ ஆரிய மொழிகளில் இருந்து வேறுபடுகிறது. என்னென்ன விடயங்களில் வேறுபடுது? இலக்கணத்திலும் உச்சரிப்பிலும் வேறுபடுகிறது என்று வர வேண்டும். இங்கே 3 விடயம் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, சிங்களம் வேறுபடுகிறது என்கிற கருத்தில் அமைஞ்சிருக்க வேண்டும். 2வது, எந்த விடயங்களில் வேறுபடுகிறது? இலக்கணத்திலும் உச்சரிப்பிலும் வேறுபடுகிறது. இந்த வேறுபாடு யாரோட பொருத்தி பார்க்கப்படுது? தமிழ், இந்தோ ஆரிய மொழிகள். தமிழ் மற்றும் இந்தோ ஆரிய மொழிகள். இந்த மற்றும் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினா குற்றம் இல்லை. தமிழ் மற்றும் இந்தோ ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபடுகிறது. அப்போ நாங்கள் இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கியதாக எங்களோட வசனம் இருக்காண்டு பார்க்கவும். சிங்களம் இலக்கணத்திலும் உச்சரிப்பிலும் தமிழ் மற்றும் இந்தோ ஆரிய மொழிகளில் இருந்து வேறுபடுகின்றது. அவ்வளவுதான். அந்த இந்தோ ஆரிய மொழிகள் என்பதற்கான உதாரணமாகத்தான் சமஸ்கிருதம், பாலி மற்றும் இந்தியாவின் இந்தோ ஆரிய மொழிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தமிழ் மற்றும் இந்தோ ஆரிய மொழிகள் என்பதற்கு பதிலாக ஏனைய மொழிகள் என்று சொன்னால் கூட பரவாயில்லை, அது நட்டம் இல்லை, அது பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்காது. சரிதானே? அவர் சொல்ல வர செய்தி அதுதான். பாலி, சமஸ்கிருதம், இந்தியாவின் இந்தோ ஆரிய மொழிகள், தமிழ் என்றெல்லாம் சொல்லுகிறது. ஏனைய மொழிகளில் இருந்து, ஏனைய மொழிகளின் இலக்கணம், உச்சரிப்பு ஆகியவற்றிலிருந்து வேறுபடுகிறது என்று யாராவது எழுதியிருப்பீர்களாக இருந்தால் அது சரியான விடையாது. அப்படிங்க பிள்ளையாக எழுதிட்டமாண்டி யோசிக்க தேவையில்லை. அப்போ நாங்கள் சிங்களம் இலக்கணத்திலும் உச்சரிப்பிலும் ஏனைய மொழிகளிலிருந்து வேறுபடுகின்றது என்று எழுதப்பட்டிருந்தால் அது சரி. ஏனைய மொழிகளிலிருந்து என்பதற்கு பதிலாக தமிழ் மற்றும் இந்தோ ஆரிய மொழிகள், தமிழ் மற்றும் இந்தோ ஆரிய மொழிகளில் இருந்து என்று எழுதியிருந்தால் இன்னும் தெளிவான ஒரு விடையாக எடுத்துக்கொள்ளே. சரியா? அடுத்த உரை பகுதி போவோமா? சரி, சொல்லுங்க. அந்த சாரி, நீங்க அந்த இதை சொன்னதுக்காண்டி இல்லை சார். உண்மையா அந்த சிங்கள மொழின்றது இவங்க வந்து இந்த சிங்கள மொழியினுடைய அடிப்படை வந்து இல்லை, இதை சொல்ல வரையில சார். அந்த பொதுவாக சொல்ல வரேன். இதுல வந்து நான் இந்த 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 கூட்டு இதுல தரப்பட்ட விஷயத்துக்கு அந்த எதிராக சொல்லணுமாண்டாண்டி இல்லை, இந்த உண்மையை எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்றேன். சிங்கள மொழி வந்து உண்மையில பாலி மொழியை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் சிங்கள மொழி தோற்றம் பெற்றது. அதோட சிங்கள மொழியில வந்து உண்மையா நிறைய சொற்கள் இல்லை. அந்த அதுக்குரிய சொற்களை வந்து தேடி சிங்கள மொழியில சேர்த்து கொண்டாக்கள்ல ப்ரொஃபசர் ஆரியரத்னவும் கலாநிதி மலலசேகரவும் தான் பிரதான ஆக்கள். இப்பவும் வந்து சிங்கள மொழியில நிறைய சொல்லுகள் இல்லை. அந்த இப்பவும் அதை எடுத்து ஆட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த மொழியை பெருமைப்படுத்தணும்ன்றக்காண்டி யாரோ இது எழுதி இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. அதனாலதான் மலலசேகர டிக்ஷனரியே இருக்குது, உங்களுக்கு இங்க தெரியும் நினைக்கிறேன். மலலசேகர அவர் வந்து இந்தியாவினுடைய மொழி. ஓ, சொல்லுங்க சார். பேர்ல சிங்கள டிக்ஷனரி இருக்குது. அது ஃபாதர் டேவிட், தாவீது அடிகள் என்று சொல்லி அவரை தமிழில் எழுதுகிறாங்க. ஃபாதர் டேவிட் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியினுடைய பிரதி அதிபராக இருந்தவர். அவர் யாழ்ப்பாணம் நூலகம் பற்றி எரிகிறது என்று சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போன ஒருவர். யாழ்ப்பாண நூலகம் எரிகிறதுல மாரடைப்பு வந்த ஒரு ஆள் அவர் தான். அவருக்கு தான் அதனுடைய பெருமதி தெரிஞ்ச ஒரு ஆள். பேட்ரிக்ஸ் காலேஜில் இருந்தவர். யாழ்ப்பாண நூலகம் எரிகிற போது அவர் அதை பார்த்துட்டு அந்த அதிர்ச்சியினால் இறந்து போனவர். ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு. அவருடைய ஒரு பிரபலமான ஆய்வு இருக்கிறது. அந்த ஆய்விலே அவர் நிறுவினது சிங்களம் தமிழின் தங்கை என்று சொல்லி. இப்போ இங்கே இந்த உரைப்பகுதி உண்மையில் நீங்கள் சொன்ன போல் அது வேறொரு நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்குது. மற்றது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருங்க, உங்களுக்கு இந்த கிரகித்தல் போன்ற இடங்களில் ஒரு உரைப்பகுதி தருகிற போது பொதுவான எண்ணக்கருவில் இருந்து முரண்பட்ட ஒரு உரைப்பகுதியை தருவார்கள். ஏன் அப்படி தருகிறது என்றால், நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கருத்தியலுக்குள்ள போக முடியாமல் தளம் பட்டும் என்பதுக்காக.
இந்த பேப்பரை செட் பண்ணுற ஆக்கள் பொதுவான ஒரு கருத்தியல், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தியலை தந்தால் நீங்கள் அதிலிருந்து முரண்பட்ட ஒரு கருத்தை அவர்கள் தருவார்கள். இப்படி பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்குரிய அதிகாரங்கள் தொடர்பாக ஒரு பந்தி நாங்கள் பிறகு ஒரு பேப்பர் செய்ய காட்டுறேன். அதுவும் அப்படித்தான். அந்த இல்லாத விஷயத்தை அதில் சொல்லப்பட்டு இருக்கிற விஷயத்தை இல்லை என்று சொல்லி இருக்கோம். அப்போ நீங்கள் அதை பற்றி பிள்ளையா எழுதிட்டாங்களே இப்படி இல்லையே என்று. அப்படி அல்ல, பிழையா எழுதி இருந்தாலும் எங்கட வேலை கிரகித்தல் பேப்பரில் என்ன செய்ய போகிறோம், அந்த பிழையாக எழுதப்பட்ட கருத்து என்னவோ அதை கண்டுபிடிச்சு எழுதுறது. இங்கேயும் அதே போல தான். சரிதானே? நீங்கள் சொல்லுகிற ஆரியரட்ன மல்லசேகர போன்றவர்கள், அது மட்டுமில்லை தமிழில் நிறைய பேர் மேலை நாட்டறிஞர்கள் ஆராய்ச்சி செய்து சிங்களம் என்கிறது பல பேர்கிட்ட இருந்து பாலியிலையும் தமிழ்லையும் நிறைய இரவல் வாங்கியிருக்கு. சிங்கள எழுத்துக்கள்லேயே தமிழ் எழுத்துக்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற எழுத்துக்கள் இருக்கு. அப்போது சிங்களத்துக்கு உரிய எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்களை தான் நாங்கள் அடையாளப்படுத்தி சொல்லுறாங்க. சில இடத்துல 4 எழுத்துக்கள் சொல்கிறாங்க. அதுலாம் பாலி எழுத்துக்கள் இருக்குது. அப்போ இது எங்கட பொது அறிவு. அந்த பொது அறிவிலிருந்து முரண்படுகிற விதமாக கிரகித்தல் பந்தி வருகிற நேரத்தில் நீங்கள் அந்த பந்தியோடு சேர்ந்து ஓடிப்போய் அதில் சொல்லப்படுற கருத்தை எடுத்து எழுதுகிற அளவுக்கு வர. இப்போ இங்கே அவர் சொல்ல வந்த கருத்து சிங்களத்தை பொறுத்தவரையில் அது இந்த மொழிகளில் இருந்து இலக்கணத்திலையும் சரி உச்சரிப்பிலையும் சரி அது வேறுபட்டது என்பது தான் அவர் சொல்ல வருகிற செய்தி. சரி, நான் அடுத்த பந்திக்குள்ளே போகிறேன். தேங்க்யூ. அந்த கருத்தை பகிர்வுக்கு அது சரி, அவர் சொல்லுகிற கருத்து சரி. ஓகே சார். என்னென்ன எனக்கு அந்த நான் சொன்னக்கூடிய காரணம் இந்த தமிழ் மொழியை கொஞ்சம் பின்னு தள்ளுற மாதிரி என்ன எனக்கு அந்த ஏற்றுக்குள்ள கஷ்டமா இருந்தது. அது இது ஒரு புத்தகத்தில் இருந்து நான் நினைக்கிறேன் 23 நூற்றாண்டு கால பாரம்பரியம் என்று சொல்லி குறுகே என்பவருடைய ஒரு புத்தகத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட பகுதியாக இருக்க வேணும் இது. சரிதானே? அது ஒரு சிங்களத்தில் எழுதப்பட்ட சிங்கள பண்பாட்டை பற்றி பேசுகிற 23 நூற்றாண்டு கால பௌத்த சிங்கள பண்பாடு என்கிற குறுகே என்பவர் எழுதிய ஒரு புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு. இதில் இருந்து தான் கேள்விகளை போடுறாங்க. இப்படியான புத்தகங்களில் இருந்து போன முறை SLESக்கு அப்படியான ஒரு உரைப்பகுதி தான் வந்தது. அது ஏதோ கூகுள் டிரான்ஸ்லேஷன் போல் யாராலையும் விளங்கி கொள்ளவும் முடியவில்லை. இதுவும் அப்படி அந்த புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான். சரி, நான் அடுத்த பகுதிக்கு வரேன். ஆதிகால இசைக்கருவிகள் தவில், கரையோர நாட்டு முரசு, பூமேதிய உடுக்கு, தக்கியம், மத்தளம், தமிழ் வாத்தியம் என்று சொல்லியிருக்கார் மத்தளத்தை, ஆலத்தி, பேரிகை, சிறுதுரபான் என்று சொல்கிறாங்க, அல்லது தலைமை முரசு. சிறுதுரபான் அல்லது தலைமை முரசு, அவகத்தி ஆகியவற்றை உள்ளடக்கும். இவை யாவும் தாளவாத்தியங்கள். தாளவாத்தியங்களாவன தாலியம், அத்மினியம் அல்லது தங்கணம், சதங்கை, காப்பு, கிரி, சிறுசலங்கை, பாதசாரி ஆகியனவா. உரரேணவ தோம்பு வஸ்தந்த என்பன ஊதுகுழல் வாத்தியங்களா. ஆதிகால இசைக்கருவிகள் தவில், கரையோர நாட்டு முரசு, பூமேதிய உடுக்கு, தக்கியம், மத்தளம், தமிழ் வாத்தியம் என்று சொல்லியிருக்கு, ஆலத்தி, பேரிகை, சிறுதுரபான் அல்லது தலைமை முரசு, அவகத்தி ஆகியவற்றை உள்ளடக்கும். இவை யாவும் தாளவாத்தியங்கள். தாளவாத்தியங்களாவன தாலியம், அத்மினியம் அல்லது தங்கணம், சதங்கை, காப்பு, கிரி, சிறுசலங்கை, பாதசாரி ஆகியனவா. உரரேனவ தோம்பு வஸ்தந்த என்பன ஊதுகுழல் வாத்தியங்களா. சொல்ல வருகிறவருடைய நோக்கம் என்ன சொல்ற? ஆதாள இசைக்கருவிகள் வந்து சார் தாள வாத்தியங்களாகவும் ஊதுகுழல்களாகவும் காணப்படுதுன்னு தான் சொல்றாரு. இப்போ ஆதிகால இசைக்கருவிகள் தாளவாத்தியங்களினவும் ஊதுகுழல்களினவும் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. இதுதான் அவர் சொல்ல வர செய்தி. மற்றது எல்லாம் அதுக்கு அவர் சொல்லுகிற அது எல்லாமே என்னென்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா
ஆனால் ஆதிகால இசைக்கருவிகள், தாளவாத்தியங்கள், ஊதுகுழல் வாத்தியங்கள் என இருவகைப்பட்டன. அல்லது அது இருவகைப்பட்டன என்று கூட சொல்லலை, இன்னும் இருக்கலாமா தெரியல. 2 வகை தான் ஆதிகால இசைக்கருவி என்று கூட அவர் சொல்லல. அப்போ ஆதிகால இசைக்கருவிகளில் தாளவாத்தியங்கள், ஊதுகுழல் வாத்தியங்கள் அடங்கியிருந்தன என்பதாக நம்மளோட சமரி இருந்தால் போதுமானது. கட்டாயம் 13 சொல்லு 14 சொல்லு போக வேணும்ன்றது இல்லை. ஆதிகால இசைக்கருவிகளில் தாள வாத்தியங்கள், ஊதுகுழல் வாத்தியங்கள் என்பன உள்ளடங்கும் என்று எழுதினோம்னா போதுமானது. சரி, நீங்கள் எழுதி வச்சிருந்தா உங்களுடைய விட எந்த அளவுக்கு இதோட பொருந்தி வருகிறது என்று சொல்லி பார்த்துக்கணும். 28வது உரைப்பகுதி போகிறேன். அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளின் போது விஜயனும் அவரது சீடர்களும் முதலாக இங்கு வந்த காலத்தில் அவர்கள் வருகைக்கு முந்திய காலத்தைச் சேர்ந்த கலாச்சாரம் ஒன்று இங்கே இருந்தது என்பதற்கு சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. விஜயன் இலங்கைக்கு வந்து சேர்ந்ததில் இருந்துதான் இலங்கை சரித்திரம் ஆரம்பமாகிறது என்று தீர்மானிப்பது விவேகமான செயல் அல்ல. அவரது வருகையுடன் ஒப்பிடும்போது இலங்கையின் வரலாறு மேலும் பல நூற்றாண்டுகள் முந்தியதாகும். விஜயன் இங்கு வந்து சேருவதற்கு முன்னரேயே ஆரியர்களின் கலாச்சாரம் இங்கு வேரூன்றி இருக்கலாம். விஜயன் வருகையுடன் இலங்கையின் வரலாறு ஆரம்பிக்கிறது என்று கூறுவதை பார்க்கலாம். அவரது வருகையுடன் சரித்திர ஆதாரங்கள் ஆரம்பிக்கின்றன என்று கூறுவது மிக பொருத்தமாகும். திருப்பி முக வாசிக்கிறேன். அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளின் போது விஜயனும் அவரது சீடர்களும் முதலாக இங்கு வந்த காலத்தில் அவர்களது வருகைக்கு முந்திய காலத்தைச் சேர்ந்த கலாச்சாரம் ஒன்று இங்கே இருந்தது என்பதற்கு சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. விஜயன் இலங்கைக்கு வந்து சேர்ந்ததில் இருந்துதான் இலங்கை சரித்திரம் ஆரம்பமாகிறது என்று தீர்மானிப்பது விவேகமான செயல் அல்ல. அவரது வருகையுடன் ஒப்பிடும்போது இலங்கையின் வரலாறு மேலும் பல நூற்றாண்டுகள் முந்தியதாகும். விஜயன் இங்கு வந்து சேருவதற்கு முன்னரேயே ஆரியர்களின் கலாச்சாரம் இங்கு வேரூன்றி இருக்கலாம். விஜயன் வருகையுடன் இலங்கையின் வரலாறு ஆரம்பிக்கிறது என்று கூறுவதை பார்க்கலாம். அவரது வருகையுடன் சரித்திர ஆதாரங்கள் ஆரம்பிக்கின்றன என்று கூறுவது மிக பொருத்தமாகும். உரையாசிரியர் இதை எழுதினதனுடைய நோக்கம் என்ன? பிரதானமான கருத்து அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும். விஜயன் வரமுனிதேசம் அங்கே ஒரு கலாச்சாரம் வந்து இருந்திருக்கு. ஓகே, ஜெகநாதன் சொல்லுங்க. விஜயன் வாரதுக்கு முன்னேயுமே சார் இலங்கையில ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கு. ஆனால் அவர் வந்த பிறகுதான் இந்த வரலாறு ரீதியான இது வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு இருக்குது என்று சொல்லி. ஆனால் அதுல கூட ஒரு முரண்பாடு இந்த பந்தியில இருக்குது. என்னென்றால் அனுராதபுரத்தினுடைய அகழ்வாராய்ச்சியில அதற்கு முந்தைய சரித்திர ஆதாரங்கள் கிடைத்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜயனுடைய வருகையுடன் தான் சரித்திர ஆதாரங்கள் ஆரம்பிக்கின்றன என்று சொல்லுகிறவர் மேலே சொல்லியிருக்கிறார், விஜயனுடைய வருகைக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த கலாச்சாரம் ஒன்று இங்கே இருந்தது என்பதற்கு சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்று சொல்லிட்டேன். இந்த 2 இடத்திலையும் இந்த உரைப்பகுதியில் 2 முரண் கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் இன்னும் கவனமாக உற்று நோக்கினால் தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்க, 3வது லைனில் இருக்கிற விஷயத்தை பாருங்க, அல்லது 2வது லைனில் இருந்தே அது வருகிறது. அவர்களுடைய வருகைக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த கலாச்சாரம் ஒன்று இங்கே இருந்தது என்பதற்கு சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்று சொல்லுகிறார். விஜயன் வருகைக்கு முதலே இலங்கையில் ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கிறது என்பதற்கான சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறேன்.
திரும்ப கீழே சொல்லுகிறார், விஜயனுடைய வருகையோடு தான் சரித்திர ஆதாரங்கள் ஆரம்பிக்கின்றன சொல்கிறார். அப்போ அதுக்கு முந்தைய காலத்துக்கு சரித்திர ஆதாரங்கள் இல்லை, ஏன்னா வரலாற்று ஆதாரங்கள் இல்லை என்பதாக ஒரு பொருள் அதுக்குள்ள. ரெண்டு வேறுபட்ட பொருள் அல்லது ஒன்று கொண்டு பொருந்தாத ரெண்டு கருத்துக்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதில் கூட இன்னும் ஒரு விடயம் ஏற்கனவே ஜெகநாதன் சொன்னது போல தான், விஜயன் இங்கு வந்து சேருவதற்கு முன்னரே அதில் கூட ஆரியர்களின் கலாச்சாரம் என்று தான் சொல்லுவேன். சரிதானே? ஆரியர் அல்லாதவர்களுடைய ஒரு கலாச்சாரம் இங்கு இருந்திருக்கலாம் என்று சொல்லி விஜயனுடைய வருகையோடு ஆரியர் கலாச்சாரம் ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்பாக ஆரியர் அல்லாத, குறிப்பாக இயக்கர், நாகர் என்று சொல்லப்படுகிற இனத்தினருடைய வரலாறு தான் இருந்தது என்பது பொதுவான கருத்து. ஆனால் இங்கே அது அப்படி சொல்லப்படுது. விஜயன் வருவதற்கு முன்பாகவே வேறு ஆரியர்கள் வந்திருப்பார்கள் என்பது போலவும், அல்லது அவர்களுடைய வரலாறு இங்கே அவர்களுடைய கலாச்சாரம் இங்கே இருந்தது என்பது போலவும் தான் இந்த உரைப்பகுதியில் சொல்லப்படுது. நான் முதலே சொன்னது போல உங்களுக்கு தெரிந்த விடயங்களில் இருந்து இது உங்களை திசை திருப்பும். அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வச்ச கருத்தோடு இதை பார்த்துட்டு அப்போ ஆரியர் வருகைக்கு முன்னரே இங்கே ஒரு கலாச்சாரம் இருந்தது, அந்த முந்தி இருந்த கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரம் என்று தான் அவர் சொல்கிறேன். அதுக்கு முந்தைய ஒரு ஒன்று இருந்தாலும் விஜயனுடைய வருகைக்கு முன்னர் இருந்திருந்தால் கூட அது ஆரியர்களுடைய கலாச்சாரம் தான், வேறு கலாச்சாரம் இல்லை. சரியா? அப்போ இந்த விஜயனுடைய வருகையோடு சரித்திர ஆதாரங்கள் அல்லது வரலாற்று ஆதாரங்கள் ஆரம்பிக்கின்றன என்பது இந்த இடத்துல ஒரு இடத்துல அப்படி சொல்லப்பட்டாலும் இன்னொரு இடத்துல அதுக்கு முந்தையே ஆதாரம் இருக்குது என்று சொல்லப்பட்டது. இப்போ நாங்கள் முக்கியமாக இங்கே சொல்ல வருகிறது, விஜயன் இலங்கைக்கு வருவதற்கு முன்பாகவே இலங்கையில் கலாச்சாரம் ஒன்று, இலங்கையில் கலாச்சாரம் ஒன்று இருந்தது என்பதற்கான வரலாற்று சான்றுகள் காணப்படுகிறது. அதைத்தான் சொல்ல வருகிறார். முக்கியமாக விஜயனுடைய வருகைக்கு முன்பாகவே இலங்கையில் கலாச்சாரம் ஒன்று, வருகைக்கு முன்னர் இலங்கையில் கலாச்சாரம் ஒன்று காணப்பட்டது என்பதை வரலாற்று ஆதாரங்கள் வெளிப்படுத்துகிறது. இந்த பொருள் அமைகிறபடி உங்களோட வசனம் இருந்தால் சரி, நீ பார்த்துக்கொள்ளுங்க, 12-13 சொல்லுக்குள்ளே நிற்குதான்னு சொல்லி அதுக்கு ஏற்றபடி. இப்போ விஷயம் இதான், விஜயன் வருவதற்கு முன்பாகவே இலங்கையில் கலாச்சாரம் ஒன்று காணப்பட்டது. இவ்வளவும் எழுதுறதுக்கு கொஞ்சம் சொல் மேலதிகமாக சேர்க்கலாம் போல இருக்க, காணப்பட்டது என்பதை ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துகிறது. இங்கே அவர் ஆராய்ச்சியை வச்சுக்கொண்டு தான் சொல்லுகிறார், என்பதை ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்கள் எழுதிக்கொள்ளலாம். 29வது உரைப்பகுதி போகிறேன். நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். ஓகே. இந்திரசீலம் வாயிலாக இங்கனம் சங்கேதமாக குறிக்கப்படும். இந்திரசீலம் வாயிலாக இங்கனம் சங்கேதமாக குறிக்கப்படும் போதி மண்டபத்தில் மும்மணிகளும் கொலு வீற்றிருக்கின்றன. புத்தரத்தினம் தாதுவேளையின் வாயிலாகவும் தர்மரத்தினம் பிரித் நூலின் வாயிலாகவும் சங்கரத்தினம் பிரித்தோதும் பிக்குமார் வாயிலாகவும் சங்கேதமாக குறிக்கப்படும். இங்கனம் பிரித் மண்டபமானது அகிலத்தில் உள்ள அதி உத்தம இடமான போதி மண்டபத்தை பூசை சடங்கு விதிகளுக்கேற்ப அதனுள்ளே அரிய மும்மணிகளை வீற்றிருக்க செய்வதற்கு ஏற்படுத்தி கொண்ட ஓர் உத்தி ஆகும். பெரித் மண்டபமானது என்ன சொல்லியிருக்காங்க, அகிலத்தில் உள்ள அதி உத்தம இடமான போதி மண்டபத்தை பூசை சடங்கு விதிகளுக்கு ஏற்ப அதனுள்ளே அரிய மும்மணிகளும் வீற்றிருக்க செய்வதற்கு ஏற்படுத்தி கொண்ட ஓர் உத்தி ஆகும். இதில் சொல்லப்பட்டதை திருப்பி ஒருக்கா வாசிக்கிறேன். இந்திரகீலம் வாயிலாக இங்கனம் சங்கேதமாக குறிக்கப்படும் போதி மண்டபத்தில் மும்மணிகளும் கொலு வீற்றிருக்கின்றன. புத்தரத்தினம் தாதுபேளையின் வாயிலாகவும்
தர்மரத்னம் பிரித் நூலின் வாயிலாகவும் சங்கரத்னம் பிரித்தோதும் பிக்குமார்களின் வாயிலாகவும் சங்கீதமாக குறிக்கப்படும். இங்கனம் பிரித் மண்டபமானது அகிலத்திலுள்ள அதி உத்தம இடமான போதி மண்டபத்தை பூசை சடங்கு விதிகளுக்கேற்ப அதனுள்ளே அரிய மும்மணிகளை வீற்றிருக்கச் செய்வதற்கு ஏற்படுத்தி கொண்ட ஓர் உத்தியாகும். இதை எழுதினவருடைய நோக்கம் என்ன? சார் பிரித் மண்டபம் தான் சார் அகிலத்தில் உள்ள அதியுத்தம இடமான பூசை சடங்கு விதிகளுக்கு இடமாக காணப்படும். அவர் எழுதினதின் நோக்கம் பிரித் மண்டபத்தின் சிறப்பை சொல்வது, பிரித் மண்டபத்தினுடைய சிறப்பை சொல்வது, அதான் அவருடைய நோக்கம். என்ன அந்த நோக்கத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்? போதி மண்டபம், போதி மண்டபம் அரிய மும்மணிகளும் வீட்டிருக்கின்ற அல்லது கொலு வீட்டிருக்கின்ற எழுதியிருக்கிறார். மேலே போதி மண்டபம் மும்மணிகளும் வீட்டிருக்கின்ற அதி உத்தமமான இடம், அகிலத்தில் உள்ள அதி உத்தமமான இடம் என்பது அவர் சொல்லுகிற கருத்து. சரிதானே? அங்க போதி மண்டபத்தின் சிறப்பை பேசுவது இது எழுதியவருடைய நோக்கமாக இருக்கு. போதி மண்டபம் எந்த வகையில் சிறப்பானது? அதில் 3 விதமான ரத்தினங்கள் இருக்குது என்று சொல்கிறார். புத்த ரத்தினம், தர்ம ரத்தினம், அடுத்தது சங்கரத்னம். இப்போ உங்களுக்கு தெரியும், பிக்குகள் ஓதுகிற அந்த இதில் 3 மும்மணிகளையும் குறிப்பதற்கு அவர்கள் சிங்களத்தில் அப்படி சொல்லுவார்கள், மும்மணிகளின் ஆசியும் உங்களிடம் இருக்கட்டும் என்று சொல்லுகிறது இருக்கு. மும்மணிகளின் ஆசியும் உங்களிடம் இருக்கட்டும் என்று சொல்லுகிறது. அப்போ புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று சொல்லி புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று சொல்லி அந்த 3 ரத்தினங்களையும் சரணடைகிற அப்படி எல்லாம் அந்த அவங்க ஓதுகிறது இருக்கு. சரியா? அப்போ இங்கே மும்மணிகளவை என்று சொல்லிட்டாங்க. புத்த ரத்தினம், தர்ம ரத்னம், சங்கரத்னம் என்று சொல்லி அந்த விளக்கம் நாங்கள் 3 ரத்தினங்களையும் எழுத தேவை. இங்கே போதி மண்டபத்தில் மும்மணிகளும் கொலுவீட்டு இருக்கிறது என்று சொல்லியும் அது அகலத்தில் உள்ள அதி உத்தமமான இடமாக இருக்கிறது என்பதும் அவர் சொல்ல வருகிற பிரதானமான செய்தி. அதாவது அரிய மும்மணிகளையும் வீட்டிருக்க செய்கின்ற அகலத்தில் உள்ள அதி உத்தமமான இடமாக அது இருக்கிறது. நாங்கள் ஒரு 9-10 சொல்லுக்குள்ளே எழுதக்கூடியதாக இருக்குதா என்று பார்த்தோம்னா, போதி மண்டபம் மும்மணிகளும் கொலு வீட்டிருக்கின்ற அகிலத்தின் அதி உத்தமமான இடமாக இருக்கிறது. இந்த வகையில் உங்களோட விடை இருக்குதா என்று செக் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதினாக்கள் கொஞ்சம் பேர் தான் பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற ஆக்கள் அடுத்த முறையினாலும் நாங்கள் அப்படி பார்க்க வேணும். சரி, 30வது இது கொஞ்சம் வேறு ஒரு விதமான ஒரு உரைப்பகுதியாக இருக்குது. அது மற்றது 4மே கிட்டத்தட்ட ஒரே வகையானது. இது வேறு ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டுது. முழு அறிக்கை ஒன்றை செய்வதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படும் என எதிர்பார்க்கும் இடத்து தொடக்க அறிக்கை உடனடியாக அனுப்பப்படல் வேண்டும். முடியுமான வரையில் தொடக்க அறிக்கையானது நட்டத்தின் தன்மையையும் அளவையும், அதாவது தொகையும் மதிப்பும் அல்லது 2, சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தரின் பெயரும் பதவியும், நடத்தப்படுகின்ற விசாரணையின் போக்கும், முக்கியமாக கிடைத்துள்ள விவரங்களை கொண்டதாக இருத்தல் வேண்டும். போக்கும் போன்ற முக்கியமான விவரங்களை கொண்டதாக இருத்தல் வேண்டும். இப்போ இங்கே இந்த போன்ற என்ற வார்த்தை வந்தவுடனே எங்களுக்கு தெரிய வேணும், இதுக்கு முன்னுக்கு இருக்கிற விஷயங்கள் ஒரு விவரித்தலாக இருக்கும்.
முன்னுக்கு இருக்கிற விடயங்கள் ஒரு விவரித்தலாக இருக்கிறது. முக்கியமாக கிடைத்துள்ள விவரங்களை கொண்டதாக இருத்தல் வேண்டும். சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், ஏடுகள் முதலியவற்றின் பாதுகாவலுக்காக தகுந்த ஒழுங்குகளும் செய்யப்படல் வேண்டும். திருப்பி இந்த பகுதியை நான் இன்னொருக்கா வாசிக்கிறேன். முழு அறிக்கை ஒன்றை செய்வதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படும் என எதிர்பார்க்கும் இடத்து தொடக்க அறிக்கை உடனடியாக அனுப்பப்படல் வேண்டும். முடியுமான வரையில் தொடக்க அறிக்கையானது நட்டத்தின் தன்மையையும் அளவையும், அதாவது தொகையும் மதிப்பும் அல்லது ரெண்டும், சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தரின் பெயரும் பதவியும், நடத்தப்படுகின்ற விசாரணையின் போக்கும் போன்ற முக்கியமாக கிடைத்துள்ள விவரங்களை கொண்டதாக இருத்தல் வேண்டும். அதோடு சொல்லிக்காங்க, சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், ஏடுகள் முதலியவற்றின் பாதுகாவலுக்கு தகுந்த ஒழுங்குகளும் செய்யப்பட வேண்டும். இது அறிக்கைக்கு பிறகு மேலதிகமாக ஒரு செய்திகள் இருக்கு. சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், பதிவேடுகளை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரிதானே? அப்போ இங்கே சொல்லப்படுகிற கருத்து என்ன? முக்கியமான கருத்து யார் சொல்ல போறீங்க? சார், நட்டம் ஒன்று ஏற்பட்டா சார், அந்த முழு அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் அடங்கணும் என்று சொல்லப்பட்டது சார். முழு அறிக்கையில என்னென்ன விஷயம் அடங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவா சார். சொல்லுங்க. சொல்லுவா. நட்டம் ஒன்று ஏற்படைக்குள்ள அதனுடைய முழு அறிக்கை வந்து தாமதப்படுற சந்தர்ப்பத்துல நேரத்துல தாமதப்படுற சந்தர்ப்பத்துல தொடக்க அறிக்கை வந்து 7 நாளைக்குள்ள அனுப்பி வைக்கப்பட வேண்டும் சொல்லப்படுது சார். தொடக்க அறிக்கை என்னத்தை கொண்டிருக்க வேணும்? அதுல நட்டத்தின் தன்மை, அளவு, மதிப்பு, அது எல்லாத்தையும் நாங்க சேர்க்க போறோமா எங்கட வசனத்துக்குள்ள? பொதுவா சொல்லி விடலாம் என்ன சார்? அப்படி அதுல சேர்க்கிறது வந்து கூடியிடும். முக்கியமான விடயங்கள் சொல்லலாம். நட்டம் சம்பந்தமான அப்ப ஒரு முழுமையாக வசனம் ஒன்று சொல்லுங்க. யாரை பக்கத்து கொண்டு ஐபோன் யூட் அப்படியா? சொல்லுங்க. இந்த நட்டம் ஒன்று ஏற்பட்டு 7 நாட்கள் முழு அறிக்கை சமர்ப்பிக்க 7 நாட்கள் தவறுகின்ற சந்தர்ப்பத்துல அது தொடர்பான முக்கியமான விவரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக அதனுடைய ஆரம்ப அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சரி, எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. இதுல நட்டம் ஒன்று ஏற்பட்டு என்கிற விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நட்டம் ஒன்று ஏற்பட்டால் என்ற விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அல்ல, நட்டத்தின் தன்மை என்று சொல்லப்படுது சார். தொடக்க அறிக்கையானது நட்டத்தின் தன்மையையும் அளவையும், சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தின் பெயரும் பதவியும், நடத்தப்படுகின்ற விசாரணையின் போக்கும் போன்ற முக்கியமாக கிடைத்துள்ள விவரங்களை கொண்டதாக இருத்தல் வேண்டும். இந்த அறிக்கை நட்டம் சரி விஷயங்கள் தான் சார் இதுல முக்கியமா சொல்லியது. இல்லை, நான் கேட்கிற சுபாஜினி, இதுல நட்டம் பற்றி அறிக்கை எங்க இருக்குது? இது ஒரு நட்டம் நிகழ்ந்த போது அனுப்பப்படுகிற அறிக்கை எங்க இருக்கு? உங்களோட மனசுல இருக்குது, அது வேறு. சரிதானே? உங்களுக்கு நிதி ஒழுங்கு விதி 104 உங்களுக்கு தெரியும் என்றால் உங்களோட மனசுல அது இருக்குது, அது வேறு. நாங்கள் இருக்கிற இதில் இருக்குதா நட்டம் ஒன்று நிகழ்ந்து அது தொடர்பான அறிக்கை என்றதில் அண்டிருக்கா? இதில் இல்லையா? இல்ல சார், அறிக்கைண்டு மேல இருக்கு சார். அறிக்கைன்னு சொல்லிக்கல, அந்த அறிக்கை வந்து இதோட தொடர்பட்டதை பின்னுக்கு வர விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் யோசிக்கிறேன். அதுல என்னென்றால் 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நட்டத்தின் தன்மை, அளவு. அடுத்தது உத்தியோகத்தருடைய பெயர், பதவி. அடுத்தது நடத்தப்படுகின்ற விசாரணையின் போக்கு. சரிதானே? அப்ப இது நட்டம் பற்றிய அறிக்கை என்ற அந்த வசனத்தை நாங்கள் சேர்க்க வேணுமா? இதை பற்றி ஒரு அறிவு இல்லாத ஒரு ஆள் அதை சேர்ப்பாரா? எஃப்ஆர் அறிவு இல்லாத ஒரு ஆள் இதை சேர்ப்பார். ஆரம்ப அறிக்கை என்ன சார்? இதுல முழு அறிக்கை ஒன்றை அனுப்புவதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதமானால் என்ன தாமதம் ஏற்படும் என்றால்
முழு அறிக்கை ஒன்றை செய்வதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படும் எனில் முக்கியமாக கிடைத்துள்ள விவரங்களை கொண்டதாக தொடக்க அறிக்கையை உடனடியாக அனுப்ப வேண்டும். இதான் இங்கே சொல்லப்பட்ட செய்தி. என்ன? கிடைத்துள்ள முக்கிய விவரங்களை கொண்டதாக தொடக்க அறிக்கையை உடனடியாக அனுப்ப வேண்டும். முழு அறிக்கை ஒன்றை அனுப்புவதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படும் எனில் கிடைத்த முக்கிய விவரங்களை கொண்டதாக தொடக்க அறிக்கையை உடனடியாக அனுப்ப வேண்டும். அந்த முக்கியமான விடயங்களுக்குள்ளதான் அந்த நட்டத்தின் தன்மை. அது இது உண்மையான நட்டம் பற்றிய அறிக்கைன்னு நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்ச அறிவை கொண்டு இதுக்கு பிரயோகிக்கிறமே தவிர இது ஒரு நட்டம் பற்றிய அறிக்கையா, விசாரணை அறிக்கையா, என்ன அறிக்கைன்றது இந்த உரைப்பகுதிக்குள்ளால நாங்கள் எடுக்கிறோம். இது எங்களுக்கு தெரியும், இந்த விஷயம் தெரியும் என்கிறதால தான் அதை கொண்டு வரமே தவிர இல்லைன்னா அந்த வார்த்தையோடவும் இல்லை. எங்களுக்கு இது என்ன அறிக்கைன்றது இல்லை. அந்த அறிக்கையில நட்டத்தின் தன்மை இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? நட்டத்தினுடைய தன்மைங்கிறது அதுக்குள்ள அடங்க வேணும்ன்றதால எங்களுக்கு நட்டம் பற்றி அறிக்கை என்ற சொல்லுக்கு வந்துட்டோம். நாங்கள் உண்மையில அந்த அறிக்கையின் பெயர் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இவ்வளவு போட்டோம்டா சரி. சரிதானே? முழு அறிக்கையை வழங்க 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்பட்டால் முக்கிய விவரங்களை கொண்ட அல்ல கிடைத்துள்ள முக்கிய விவரங்களை கொண்டதாக தொடக்க அறிக்கையை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று எழுதினோம்னா போதுமானது. சரி, 7 நாட்களுக்கு மேலண்ட விஷயத்த சொல்லாம தாமதம் என்றத விஷயத்த மட்டும் சொன்னா என்ன சார்? இல்ல இந்த அது ஒரு முக்கியமான கண்டிஷன் மாதிரி சொல்றாங்க. என்னென்றால் 7 நாளைக்குள்ளே அனுப்பலாம்டா ஆரம்ப அறிக்கை தேவையில்லை. முழு அறிக்கை அனுப்ப 7 நாட்களுக்கு உள்ள முழு அறிக்கை அனுப்பலாம்டா ஆரம்ப அறிக்கை தேவையே இல்லை என்பது சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கால அளவு எடுக்கிறது நல்லா இருக்கும். சரிதானே? அப்ப முழு அறிக்கை வழங்க 7 நாட்களுக்கு மேல் தாமதமாகும் எனில் கிடைத்த முக்கிய விவரங்களை கொண்டதாக தொடக்க அறிக்கையை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்கிற பொருள் அமைய சொற்கள் மாறி இருக்கலாம். பொருள் அமைகிறபடி உங்களுடைய வசனம் இருந்தால் பொருத்தமாக இருக்கும். சரியா? சரி சார், ஓகே. சரி, அப்போ நான் பிள்ளைகளுக்கு விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், கவனிங்க. நாங்கள் இப்போ இதில் எடுக்க போகிறது என்னென்னா, முழு அறிக்கை ஒன்றை செய்வதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படுமாயின், தாமதம் ஏற்படும் என எதிர்பார்க்கும் இடத்து என்றுக்கு நாங்கள் ஏற்படுமாயின் என்று சொல்லுவோம். முழு அறிக்கை ஒன்றை செய்வதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படுமாயின் தொடக்க அறிக்கையை உடனடியாக அனுப்ப வேண்டும். இதுதான் ஆக எசன்ஸ். ஆனால் இந்த தொடக்க அறிக்கை என்னத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றால், இதுக்கு இந்த இடத்துல இந்த போன்றதுக்கு பின்னுக்கு வர விஷயம், அதுக்கு முன்னுக்கு சொல்லப்படுற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிடுது. நட்டத்தின் தன்மை, அளவு, தொகை, பெறுமதி அல்லது ரெண்டும், சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தின் பெயர், நடத்தப்படுகிற விசாரணையின் போக்கு போன்ற. அப்போ போன்ற 2 வரைக்கும் முன்னுக்கு சொல்லப்பட்ட பகுதி எல்லாம், அதாவது இந்த பகுதி நட்டத்தின் தன்மையும் என்று தொடங்கி இந்த போன்ற என்பதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு விளக்கம், விவரித்தல் என்று சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிட்டு. அப்போ முக்கியமாக கிடைத்த விவரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். எது கொண்டிருக்க வேண்டும்? தொடக்க அறிக்கை. தொடக்க அறிக்கையானது என்பதுதான் இங்கே எழுவாய். தொடக்க அறிக்கையானது முக்கியமாக கிடைத்துள்ள விவரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். இப்படி 2 வசனத்தில் நாங்கள் எழுதியலாது தானே. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம்? முக்கியமாக கிடைத்துள்ள விவரங்களை உள்ளடக்கி என்று இந்த இடத்துல கொண்டு வந்து போகும். இந்த நான் இப்போ நட்சத்திரம் போட்டு வட்டம் போடுற இடத்துல கொண்டு வந்து போட்டுட்டு முழு அறிக்கை ஒன்று செய்வதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படும் போது கிடைத்துள்ள முக்கிய விவரங்களை கொண்டதாக தொடக்க அறிக்கையை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று எழுதினால் எங்களுக்கு முழுமையாக நாங்கள் சொல்லப்பட்ட கருத்தை, அதனுடைய சாராம்சத்தை உள்ளடக்கிட்டோம். சரி, ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து பேசுவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். 21 தொடக்கம் 25 வரையிலான கேள்வி.
இதில் இருக்கிற 5 கேள்வியையும் பார்ப்போம். தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளினால் எடுத்து காட்டப்படும் விடயங்களை அடிப்படையாக கொண்டு அவற்றின் கீழ் இலக்கம் 21 முதல் 25 வரையில் தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியானவையாயின் சரி எனவும் பிழையானவையாயின் பிழை எனவும் அந்தந்த கூற்றுக்கு எதிரே உள்ள அடைப்புக்குள் எழுதுக. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல வேணும். தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. சரியானவையாயின் சரி எனவும் பிழையானவையாயின் பிழை எனவும் அந்தந்த கூற்றுக்கு எதிரே உள்ள அடைப்புக்குறிக்குள் எழுதுக. இப்படி இருக்கிற போது சில வேளைகளில் முதலாவது கூற்று சரி என்கிற வேண்டால் நாங்கள் என்ன செய்வோம்னா இப்படி ஒரு சரி போட்டுருவோம். சரிதானே? 2வது நான் சும்மா சொல்லுகிறேன். இதில் நான் சொல்லுகிறது விடையல்ல. சரிதானே? அப்போ இதில் இருக்கிறதுல 2வது பிழை என்றால் நாங்கள் இப்படி பிழை என்று போடுவோம். இப்படி போட்டோம்னா என்ன நடக்கும்னா திருத்துகிறவர்கள் இப்படியே இந்த பகுதியை இப்படியே வெட்டி விடுவார். சில வேளைகளில் கேள்வி இலகுவாக இருக்கும், ஆனால் அறிவுறுத்தலை நாங்கள் பின்பற்றாததாலே அந்த பகுதிக்குரிய புள்ளிகளை அப்படியே இழப்போம். வடக்கு மாகாணத்தில் ஒரு ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை ஒன்றில் 10 கேள்விகள் இப்படி கேட்கப்பட்டிருந்தது. அப்படி கேட்டபோது சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும், இப்போ இல்லை நான் நினைக்கிறேன் 2 தடவைக்கு முன்னும் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக. முழுவதும் தடித்த எழுத்தில் போட இல்லை, அந்த சரி பிழை என்கிற 2ஐயும் தடித்த எழுத்தில் காட்டியிருந்தார். ஆனால் பெரும்பாலான பரீட்சார்த்திகள் அந்த கேள்விகளுக்கு சரி பிழை என்கிற அடையாளத்தை தான் போட்டிருந்தார்கள். அந்த பகுதியை திருத்த வேணாம் என்று அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. பரீட்சகர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது எந்த காரணம் கொண்டும் அப்படி சரி பிழை போட்டால் அதுக்கு புள்ளியிட வேண்டாம் என்று சொல்ல. இங்கேயும் அப்படித்தான். சரியா? முதல் அப்படியான அறிவுறுத்தல்களின் மீது கவனம் எடுக்க வேண்டும். சில வேளையில் பொருத்தமற்ற விடையை வெட்டி விடுக என்று சொல்லுவார்கள். நாங்கள் என்ன செய்வோம்னா பொருத்தமான விடைகளை தீர்வோம். ஆம் இல்லை என்று 2 விடையை போட்டுட்டு அவர்கள் சரியான விடையை கீரை சொல்லி கேட்க மாட்டாங்க. பொருத்தமற்ற விடையை வெட்டி விடுங்கள் என்று சொல்லி, அப்போ விடை ஆம் என்றால் நாங்கள் இல்லை என்கிறத வெட்டோம். நாங்கள் என்ன செய்வோம், ஆம் என்கிறதுக்குள்ள கீறி விடுவோம், புள்ளி கிடைக்காது. நம்ம இந்த அறிவுறுத்தல்களின் மீது கொஞ்சம் கவனம் எடுங்க. சரி, இப்போ நாங்கள் உரைப்பகுதியை வாசிப்போம். திரட்டு நிதியிலிருந்து சட்ட முறைப்படி பணத்தினை பெறுவதே ஒரு ஆணைச்சீட்டின் பயனாகும். ஒவ்வொரு திணைக்களத்தின் செலவிற்கும் தேவைப்படும் உண்மையான தொகையை அத்திணைக்களம் அளிக்கும் விவரங்களின் அடிப்படையில் திரைசேரி நிர்ணயிக்கும். ஒவ்வொரு திணைக்களத்தின் நிதியாண்டு கால செலவிற்காக கட்டு நிதியாக கொடுக்கும் பணத்தொகையினை குறித்து திரைசேரியினால் ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒரு கடிதம் கொடுக்கப்படும். இக்கடிதம் கட்டு நிதி அதிகாரம் என்றும் அங்கு கூறப்பட்டிருக்கும் தொகை கட்டு நிதி வரையறை என்றும் நிதி பிரமாணங்களில் கூறப்பட்டுள்ளன. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொது கட்டுப்பாட்டிற்கும் மற்றும் நிதி பிரமாணங்களுக்கும் மற்ற பிரமாணங்களுக்கும் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களுக்கும் அமைவாக ஆணைச்சீட்டுகளினாலும் தேவைப்பட்டியல்களினாலும் அனுமதிக்கப்பட்ட செலவுகளை தமது தனிப்பட்ட பொறுப்புகளின் பேரில் செலவிடுவதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அதிகாரம் பெற்றுள்ளனர். எனினும் சிலவிதமான சேவை வகைகளுக்கு குறிப்பிட்டுள்ள மேலதிக அதிகாரங்கள் தேவைப்படும். சரி, திருப்பி ஒருக்கா வாசிப்போம். திரட்டு நிதியிலிருந்து சட்ட முறைப்படி பணத்தினை பெறுவதே ஒரு ஆணைச்சீட்டின் பயனாகும். ஒவ்வொரு திணைக்களத்தின் செலவிற்கும் தேவைப்படும் உண்மையான தொகையை அத்திணைக்களம் அளிக்கும் விவரங்களின் அடிப்படையில் திரைசேரி நிர்ணயிக்கும். ஒவ்வொரு திணைக்களத்தின் நிதியாண்டு கால செலவிற்காக கட்டு நிதியாக கொடுக்கும் பணத்தொகையினை குறித்து திரைசேரியினால் ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒரு கடிதம் கொடுக்கப்படும். இக்கடிதம் கட்டு நிதி அதிகாரம் என்றும் அங்கு கூறப்பட்டிருக்கும் தொகை கட்டு நிதி வரையறை என்று நிதி பிரமாணங்களில் கூறப்பட்டுள்ளன. இப்போ பாருங்க, முதலாவது சொல்லப்பட்டிருக்குது ஒரு ஆணைச்சீட்டின் பயன் என்ன,
திரட்டு நிதியிலிருந்து சட்ட முறைப்படி பணத்தை பெறுவது. இரண்டாவது, திரைசேரியினால திணைக்களங்களுக்கு அவற்றின் செலவுக்கு தேவைப்படுகிற உண்மையான தொகையை திரைசேரி தீர்மானிக்கிறது, நிர்ணயிக்கிறது. எப்படி தீர்மானிக்கும்? திணைக்களம் வழங்கும் தகவல்களின் விவரங்களின் அடிப்படையில் திரைசேரி தீர்மானிக்கிறது. முதலாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, திரட்டு நிதியிலிருந்து சட்ட முறைப்படி பணத்தை பெறுவதுதான் ஆணைச்சீட்டின் பயன். இரண்டாவது, ஒவ்வொரு திணைக்களத்தினாலும் வழங்கப்படுகிற விவரங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் செலவுக்கு தேவையான உண்மையான தொகையை திரைசேரி தீர்மானிக்கிறது. மூன்றாவதாக சொல்லியிருக்கு, ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் நிதியாண்டு கால செலவுக்காக கட்டு நிதியாக கொடுக்கும் பணத்தொகையை குறிப்பிட்டு திரைசேரி ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒரு கடிதம் கொடுக்கும். ஒரு நிதியாண்டு காலத்தில் செலவுக்காக எவ்வளவு பணம் தருவோம் என்று சொல்லி திரைசேரினால் ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்படும். இந்த கடிதம் கட்டு நிதி அதிகாரம் என்று அழைக்கப்படுமா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தொகை, அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தொகைக்கு பேர் கட்டு நிதி வரையறை என்று நிதி பிரமாணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொது கட்டுப்பாட்டிற்கு, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் பொது கட்டுப்பாடு மற்றும் நிதி பிரமாணங்களுக்கும் மத்திய பிரமாணங்களுக்கும் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களுக்கும் அமைவாக ஆணைச்சீட்டுகளினாலும் தேவைப்பட்டியல்களினாலும் அனுமதிக்கப்பட்ட செலவுகளை தமது தனி பொறுப்புகளின் பேரில் செலவிடுவதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அதிகாரம் பெற்றுள்ளனர். செலவிடுகிறது யாரு? கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் செலவிடுவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பின்பற்ற வேண்டியது என்ன? ஒன்று, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொது கட்டுப்பாடு மற்றும் அதோட ஜாயின் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நிதி பிரமாணம், மத்திய பிரமாணங்கள், அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்கள். பொது கட்டுப்பாடு, அதை விட நிதி பிரமாணம், மத்திய பிரமாணம், அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்கள். அந்த மற்றும் என்று இணைக்கிறது, முன்னுக்கு இருக்கிறது ஒன்று, அடுத்தது ஒன்று. அனுமதி அளிக்கப்படுகிற செலவுகளை அனுமதி அளிக்கப்படுகிறது எப்படி? ஆணைச்சீட்டுகளினாலும் தேவைப்பட்டியல்களினாலும் அனுமதி அளிக்கப்பட்ட செலவுகள் அனுமதி அளிக்கப்படுவது ஆணைச்சீட்டுகளினாலும் தேவைப்பட்டியல்களாலும் அனுமதி அளிக்கப்படலாம். செலவுகளை செய்வது, செலவுகளை தமது தனி பொறுப்பின் பேரில் செலவிடுவதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதிகாரம் பெற்றுள்ளது. எனினும் சில விதமான சேவை வகைகளுக்கு குறிப்பிட்டுள்ள மேலதிக அதிகாரங்கள் தேவைப்படும். அப்போ பொதுவாக சொல்லப்பட்டிருக்குது, ஆணைச்சீட்டுகளாலும் தேவைப்பட்டியலாலும் அனுமதி அளிக்கப்பட்ட செலவுகளை அவர்கள் செலவு செய்வதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அதிகாரம் இருக்குது. அவர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொதுவான கட்டுப்பாடு மற்றும் நிதி பிரமாணம், மத்திய பிரமாணம், அரசாங்க அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இதை செய்ய வேண்டும். அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும். ஆணைச்சீட்டுகளாலும் தேவைப்பட்டியல்களாலும் அனுமதி வழங்கப்படும். அனுமதி அளிக்கப்பட்ட செலவு, அதை செலவு செய்வதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அதிகாரம் இருக்குது. எனினும் சில விதமான சேவை வகைகளுக்கு குறிப்பிட்டுள்ள மேலதிக அதிகாரங்கள் தேவைப்படும். சரி, இப்போது நாங்கள் 5 கூற்றுக்களையும் பார்த்து சரியா பிள்ளையா என்ற முடிவுக்கு வரும். ஆணைச்சீட்டுகள் தேவைப்பட்டியல்களினால் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பின் அனைத்து செலவுகளையும் செலவிடுவதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அதிகாரம் பெற்றுள்ளனர். சரியா தவறா? சரி, பிள்ளை. ஏன் பிள்ளை? அனைத்து செலவுகளையும் செலவிடுவதற்கு என்று இருக்கு சார். கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதிகாரம் பெற்றுள்ளனர் என்று பட்டுள்ள மாதிரி சார். அதுல தனிப்பட்ட பொறுப்புகள் என்ற பேர்ல செலவிடுவதற்கும் சில விதமான சேவைகளுக்கும் தான் என்று சொல்லி இருக்கு. இல்ல, அவர் தனிப்பட்ட பொறுப்பின் பேரில் செலவிடுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது. எனினும் சில சேவைகளுக்கு மேலதிக அதிகாரம் தேவைப்படும். இங்க அனைத்து செலவு கணக்கீட்டு காட்டி கிடக்கு சார். இதுல தனிய கணக்கீட்டு உத்தியோகத்தர் காட்டி கிடக்கு. அதான் போல என்ன சொல்லி கணக்கீட்டு உத்தியோகத்தர் சரிதானே சார்? சாரி, இதுல கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு அதிகாரம் பெற்றுள்ளனர் என்று சொல்லி கிடக்கு சார். அதுபடியா இது பிழை. பிரதம கணக்கீட்டு வந்திருந்தா சரியா, பிரதான கணக்கீட்டு வந்திருந்தா சரியா வரும். இது பிழை என்று வரும்.
ஏன் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அதிகாரம் பெற்றுள்ளார்கள் என்று சொல்லி அங்கேயும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அதிகாரம் பெற்றுள்ளார்கள் என்று தான் கிடக்கு. இல்ல சார், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொது கட்டுப்பாட்டுக்கு மேதானே சார் கிடக்கு. அது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொது கட்டுப்பாடு கணக்கீட்டு உத்தியோகத்தர் அப்ப சரிதான் சார். பிரமாணங்களுக்கு அமைவாகவும் அவர்கள் செயற்பட வேணும். அவர்கள் செயற்பட வேண்டியது 2 விதமான கட்டுப்பாடு இருக்கு. ஒன்று பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொது கட்டுப்பாடு, மற்றது நிதி பிரமாணம், அரசாங்க அறிவுறுத்தல்கள். அவர்கள் செலவிடுவதற்கு அதிகாரம் பெற்றுள்ளார்கள். நாங்கள் ஏன் இந்த பிழை என்ற விடியை சொல்லுகிறோம் என்றால், அனைத்து செலவுகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிற போது அனைத்து செலவுகளையும் செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்குதா என்று கேட்டால் இல்லை. ஒரு வரையறை சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா சில விதமான சேவை வகைகளுக்கு குறிப்பிட்டுள்ள மேலதிக அதிகாரங்கள் தேவைப்படும். அதாவது ஆணைச்சீட்டுகள், தேவைப்பட்டியல்கள் அனுமதிக்கு மேலதிகமாக வேறு சில அதிகாரங்கள் தேவைப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதனால தான் நாங்கள் இதை பிழை என்று எடுக்கிறோம். சரிதானே? அடுத்தது, அனுமதி அளிக்கப்பட்ட செலவுகளை மேற்கொள்வது தொடர்பில் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் 2 விதமான கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளனர். அனுமதி அளிக்கப்பட்ட செலவுகளை மேற்கொள்வது தொடர்பில் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் 2 விதமான கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளனர். சரி, சரி. சரி. ஏன் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொது கட்டுப்பாடு, மற்றது நிதி பிரமாணம், மற்ற பிரமாணங்கள், அரசாங்க அறிவுறுத்தல்கள். சரிதானே? ஆகவே இது சரி, 2 விதமான கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளனர் என்பது சரி. கட்டு நிதி வரையறையினை வெளிக்காட்டும் உத்தியோகபூர்வ ஆவணமே கட்டு நிதி அதிகாரம் எனப்படுகிறது. அதுவும் சரி. அது சரி. ஏன்னா கட்டு நிதி வரையறையை காட்டுவதுதான் கட்டு நிதி அதிகாரம். அந்த கடிதம் திணைக்களங்களின் நிதியாண்டு கால செலவினை நிர்ணயிக்கும் அதிகாரத்தினை திரை செய்தி கொண்டிருக்கும். திணைக்களங்களின் நிதியாண்டு கால செலவினை நிர்ணயிக்கும் அதிகாரத்தினை திரை செய்தி கொண்டிருக்கும். இதுல நேரடியாக சொல்லப்பட்டில்லை, ஆனா பிழை என்று சொல்லிடாது. ஏனென்றா சரி பிழை சொல்லலாம். பிழை என்று சொல்லி இருந்தால் இங்க திரைசேரி நிர்ணயிக்கும் என்பது திரைசேரி செய்யக்கூடாத ஒரு வேலையை செய்கிற மாதிரியான பொருள் அமைச்சம். திரைசேரிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறபடியாக தான் அதை நிர்ணயிக்குது. ஆனால் நாங்கள் பிழை என்று எழுதிவிட்டோம் என்றால் அப்போ திரைசேரி பிழையாக வேலை செய்தது போல ஆகவே சரி என்றுதான் நடக்கும். கணக்கீட்டு உத்தியோகத்தர்களின் செலவுகள் மீது பொதுவான கட்டுப்பாட்டினை பிரயோகிப்பதற்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதிகாரம் பெற்றுள்ளார். சரி. இப்படி எழுதி கொண்டு போகிற போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். எல்லாம் சரி சரி என்று வருகிறது. ஆகவே ஏதாவது 1-2 அழைச்சு பிள்ளை என்று மாற்றி இல்லை இப்படி செய்கிறது. 10 கேள்வி ஆம் இல்லை என்று விட வந்தால் சில வேளை 8 கேள்விக்கு ஆம் என்று விட வந்தாண்டா எப்படியாவது தேடி அதுக்குள்ள சந்தேகப்பட்டு இல்லை இதில் திரைசேரிக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லப்படையில தானே. ஆகவே நாங்கள் அதை பிள்ளை என்று போடுவோம். ஏனென்றால் திரைசேரிக்கு அதிகாரம் இருக்குன்னு இங்கே சொல்லியிருக்கு. திரைசேரி நிர்ணயிக்கிறது தானே சொல்லியிருக்கு. இந்த பிழை என்று போட்டால் மற்ற பக்கம் ஒன்று இருக்குது. திரைசேரி நிர்ணயிக்கிறது பிழையான காரியம். ஏன்னா திரைசேரி அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய இயலாது. ஆனால் நாங்கள் நிச்சயமாக என்ன செய்வோம்னா இந்த இடத்துல அந்த சரி என்றதை அழித்து பிழை என்று எழுதுவோம். ஆக கணக்க சரி வருது என்று எங்களுக்கு வர வேண்டிய சரியை இல்லாமல் பண்ணுவோம். சரியா? அதுக்காகத்தான் இதில் 4 சரியை போட்டு 5ஐயுமே சரியை போட்டிருக்கணும். இருந்தாலும் சரி 1 பிழை வரட்டும் என்பதுக்காக போட்டிருக்குது. அதுவும் சில பேர் சரி என்று தான் இருப்பாங்கன்னா அனைத்து செலவுகளையும் செய்வதற்கு என்ற வார்த்தை இல்லாமல் ஆணைச்சீட்டுகள் தேவைப்பட்டியலால் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பின் அந்த செலவுகளை செலவிடுவதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அதிகாரம் பெற்றுள்ளனர் என்றால் சரி. அனைத்து செலவுகளையும் என்ற உடனே அதில் கீழே ஒரு வரையறை சொல்லப்பட்டிருக்குது. சில விதமான சேவைகளுக்கு மேலதிகமான அதிகாரம் தேவைப்படும், அதாவது மேலதிகமான அனுமதியை பெற வேண்டியிருக்கும் என்றதை வச்சு கொண்டுதான் நாங்கள் பிள்ளை என்ற முடிவுக்கு வா. சரி,
அப்போ இன்றைக்கு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வோம். தயவு செய்து மேலே இருக்கிற 20 கேள்விக்கும் விடையை எழுதி கொண்டு வாங்கோ. நாங்கள் அடுத்த சேலங்களில் அந்த விடயத்தையும் பார்த்து மேலதிகமாக சில விடயங்களையும் கதைப்போம்.